சூரிய சந்திரரே, கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆசிரியர்களை மதிப்போம், மரியாதை செய்வோம் என்பதே. செப்டம்பர் 5ஆம் தேதி இன்று நம்முடைய தேசத்தில் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடுகிறோம். நமக்கு கற்றுக் கொடுத்த அனைவருக்கும் நாம் நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் செய்த பிரசங்கம் மற்றும் அற்புதங்கள், ஊழியங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை சிறையில் அடைத்தார்கள். சீஷர்களின் ஊழியத்தை நிறுத்த வேண்டும், அதிலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கும்போது, சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததானால் நாம் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று ஆலோசனை சொன்னான். இந்த ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் கமாலியேல் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியரை மற்றவர்கள் மிகுந்த கௌரவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது தங்களை பிரபலப்படுத்தவும் தங்களை பெரிய ஆளாக காட்டவும் மிகவும் அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஜனங்களே தங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் விரும்ப வேண்டும். அது மட்டுமல்லாது தங்களுடைய ஆசிரிய பணியின் மூலமாக கர்த்தர் தாமே மகிமை அடைய வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக, அதன் மூலம் ஜனங்கள் எங்களுக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் தரும்போது அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.